ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வெண்டைக்காவும் கொத்தவரங்காவையும் ஒரே டைமில் தான் விதை போட்டேன். பட் வெண்டைக்காய் நிறையவே வந்துருச்சு. கொத்தவரங்காவை காணுமே, ஏன்னா வருஷம் வருஷம் கொத்தவரங்காவையும் போடுவேன். கொஞ்சம் தான் காய்க்கும், 2 3 செடி தான். பட் இந்த டைமில் ஒரு 5 6 செடி வச்சுருந்தேன். வரலையேன்னு சொல்லி பார்த்தேன். போன வாரம் ஏன்னா பூச்சி தொல்லை இருக்குன்னு சொல்லிட்டு வேப்ப எண்ணெயும் சோப் ஆயிலையும் கலந்து அடிக்கும் போது அது சரியாக கலக்கலை. அதனால் பிளாக் ஆகிடுச்சு. செடி செத்து போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது நிறைய கொத்தவரங்காய் மறைஞ்சு வந்திருக்கு. நிறைய பூக்களும் வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி காலையில் பச்சை பசேல்னு பார்க்கும்போது நம்முடைய மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டில் செடி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும். அதனால பண்ணுங்க. பாருங்க, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே ஒன்று ஒன்று தான் இன்னைக்கு வந்திருக்கு. இதான் முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை நம்மளுக்கு கண்டிப்பாக மூட்டு வலி, கை வலி, கால் வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மெடிசனாக சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிட்லாம். நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பாருங்க, இது எல்லாத்தையும் நான் உலர்த்தி வச்சுட்டு தேவையானப்போ சூப்பில் இல்லைன்னா தோசையில் சாப்பிட்லாம். ஹாவ் அ நைஸ் டே.